ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு அசம்பிள்டு ஏர் கூலரு. இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகலை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோட்ரு வந்து வைண்டிங் ஷார்ட் ஆகி போயிட்டுருக்குது. அது வந்து எதனால் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, வாட்டர் வந்து உள்ளே போகிறதுனால, இல்லைன்னா பவர் ஷார்ட்டேஜ்னால போயிட்டுருக்கோம். ஸோ அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. மோட்டர் நம்ம ரிமூவ் பண்ணி மாற்ற போகிறோம். அது மட்டும் தான் நம்ம ஒர்க்கு. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து அந்த சைடு இருக்கிற 4 கிளாம்ப் வந்து வாட்டரில் நல்லா ஊறி அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நட்டு எல்லாம் ஃபுல்லாக அது மேலே அது நம்ம ஸ்பேனர் போட்டு திருப்புற அளவு கூட எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து த்ரெட்டெல்லாம் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மேலே வந்து அதோட தலையெல்லாம் வந்து சும்மா ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. நம்ம வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து அதை கழட்ட முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு வேளை கட் பண்ணோம் அப்படின்னா வெல்டிங் ஒர்க் வேறு மாதிரி இருக்கும். திருப்பி கிளாம்ப் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மோட்ரு அந்த இது வந்து ஆர்மிச்சர் அந்த இது சென்டர் வருதில்ல கோர், அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சென்டராக கட் பண்ணி தனியாக எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாம்ப் மேலே வந்து அந்த இருக்கிற நட்டு வந்து நம்ம வந்து கட்டிங் மிஷின் வச்சு கிரைண்டிங் மாதிரி பண்ணி நம்ம வந்து சுத்தமாக வந்து கரைச்சிட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டே நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து கட்டிங் வீல் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த கோர்கிட்ட நமக்கு இடிக்குன்றதுனால அதை வந்து தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக போச்சு. இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூட அந்த இடத்துல வந்து நம்ம கரைக்கி வச்சுருக்கலாம். 2 சைடு கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நட்டு அந்த போல்ட்டு மட்டும் நம்ம வந்து மிஷின் வச்சு நம்ம கட் பண்ணி கிரைண்டிங் பண்ணி நம்ம எடுத்துடுறோம். இதே மாதிரி 4 சைடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணணும். இந்த கட்டிங் மிஷின் கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பொசிஷன் இல்லாத நம்ம ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கணும். கிளாஸு ஸ்பெட்ஸ் போட்டுக்கணும். கண்டிப்பாக கண்ணில் வந்து பிசுறு விழும். கட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம புது மோட்ரு வந்து அந்த டபுள் ஹோலில் வந்து சிங்கிள் ஹோலுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணுறோம். ஆனால் பக்காவாக செட் ஆகும். இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த நட்டு கூட நமக்கு வந்து அந்த இது ஹோல்ஸில் மோட்ரு ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன ஹோல்ஸாக இருந்தது. அதை கூட கொஞ்சம் நம்ம வந்து ட்ரில் மிஷினில் கொஞ்சம் பெருசு பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அக்கா வந்து அந்த சென்டர் வந்து நமக்கு கீ கொடுக்குற மாதிரி, கீ வைக்கிற மாதிரி ஒரு நடுவில் வந்து பிளேஸ் இருக்கும். அதில் வந்து கரெக்டாக அந்த சாஃப்ட்டில் உட்கார வச்சுட்டு அந்த நட்டு வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 ஸ்பீடு வரும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒயிட்டு வச்சுருக்கோம். ஒயிட் அப்படின்றது வந்து மீடியம் ஸ்பீடு, பிளாக் அப்படின்றது வந்து ஹை ஸ்பீடு, ரெட்டுன்றது வந்து லோ ஸ்பீடு. அதாவது ப்ளூன்றது வந்து நோட்டில் ப்ளூ, ரெட்டு, ப்ளூ ஒயிட்டு, ப்ளூ பிளாக் வச்சு நம்ம செக் பண்ணணும். அது ஒன்று ஒவ்வொரு ஸ்பீடு. அது நமக்கு வந்து பக்காவாக செட் ஆச்சு, நீட்டாக கூட ரெடி ஆகிடுச்சு கூட. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு வேளை வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.